त्वत्पादाम्बुजमर्चयामि परमं त्वां चिन्तयाम्यन्वहं त्वामीशं शरणं व्रजामि वचसा त्वामेव याचे विभो वीक्षां मे दिश चाक्षुषीं सकरुणां दिव्यैश्चिरं प्रार्थितां शम्भो लोकगुरो मदीयमनसः सौख्योपदेशं कुरु. वेदधर्मशास्त्र परिपालन सभा स्मृति संदेशम धर्मशास्त्र செய்திகள். போன ஆன்மீகத்தில் சிவ பூஜையை பார்த்தோம். பஞ்சாயத்தன பூஜை பகவத் பாதால் ஷண்மத ஸ்தாபனம் பண்ணினால் எந்த தெய்வத்தினிடத்துலையும் துவேஷம் வைக்கக்கூடாது. அதனால் உனக்கு இது எது இஷ்ட தெய்வத்தையோ அதை பிரதானமாக வைத்து மீதி உள்ள தேவதைகளை சுற்றி வைத்து அதுக்கும் பூஜை பண்ணு. ஏன்னா இஷ்ட தெய்வத்தின் இடத்துல மனசு அடங்கும். எல்லாமே மனோ நியமனத்துக்கு தான் விதிச்சிருக்கா. அந்த பூஜா பத்ததியில் பூர்வாங்க பூஜை, அதே மாதிரி வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சாலகிராம பூஜை, ஸ்மார்த்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிவ பூஜை, அம்பாள் உபாசிக்கிறவா சக்தி பஞ்சாயத்தனை வைத்து கொண்டு அம்பாளை பூஜை பண்ணுறது, இப்படி சொல்லிட்டு வந்தோம். கணபதி உபாசனம் பண்ணுறவார் கணபதியை பிரதானமாக வைத்து பூஜை பண்ணுறது. அந்த பூஜையில் பிரதானமாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஷோடசோபச்சார பூஜை பண்ணுறோம். சாதாரணமாக தேவதைகளுக்கு நம்ம நித்திய பூஜை பண்ணினாலோ இல்லை விசேஷமாக ஆற்றுல ஏதான ஹோமங்கள் பூஜைகள் பண்ணினாலும் ஷோடசோபச்சாரம், ஒவ்வொரு உபச்சாரத்துக்குமே ஆவாகனத்துலேருந்து ஆரம்பித்து ஆவாகனம், ஆசனம், அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனீயம், மதுபர்க்கம், ஸ்நானம், ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம், வஸ்திரோத்தரீயம், வஸ்திரோத்தரானந்தரம் ஆச்சமனீயம், உபவீத ஆபரணம், கந்தம், அக்ஷத, தூபம், தீபம், நைவேத்தியம், மந்திர புஷ்பம், பிரதட்சிண நமஸ்காரம் சொல்லக்கூடியதான 16 உபச்சாரங்கள். ஒவ்வொரு உபச்சாரமும் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதை காந்த புராணம், பவிஷ்ய புராணம் முதலிய புராணங்களில் வியாசாச்சாரியால் எடுத்து சொல்லியிருக்க. இதே அம்பாள் உபாசனம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் ஸ்ரீவித்யா உபாசனையில் அம்பாளுக்கு 64 உபச்சாரங்கள். லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருது, சதுஷ்ஷஷ்டி உபச்சாராட்யா சதுஷ்ஷஷ்டி கலாமயி மகாசதுஷ்ஷஷ்டி கோட்டி யோகினி கணசேவிதா. சதுஷ்ஷஷ்டி உபச்சாராட்யா 64 பூஜைகள் அம்பாளுக்கு விசேஷமாக உண்டு. பிரத்யக்ஷமாக பண்ண முடியலனா கூட பாவனையில் பண்ணணும். அதனால தான் அதை பாவிச்சுண்டு புஷ்பமோ அக்ஷதையோ தீர்த்தமோ சுவாமிகிட்ட சமர்ப்பிக்கணும். சதுஷ்ஷஷ்டி உபச்சாரமாக இருந்தால் அம்பாளுக்கு சமர்ப்பிக்கணும். ஷோடசோபச்சார பூஜையில் சமக்கிரமாக பண்ண முடியலனாலும் பாவம் ரொம்ப முக்கியம். அதனால தான் பாவனா மாத்திர சந்துஷ்ட ஹிருதயாஜை நமோ நமஹா. பகவான் உன்னிடத்துல பாவத்தை தான் கேட்குறார். அந்த பாவம் இருந்தாச்சுன்னா போரும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி அப்படிங்கிறாலே கீதையில். பக்தினா என்ன? பாவம். அதனால தான் பாவ பலத்தினால் பாவனாதீத சத்பாவத்திருத்தலை உந்தீபர
பரபக்தி தத்துவம் உந்தி பர. அந்த பாவத்தினால தான் பாவனாதீதமான நிலையை அடைய முடியும். அதுக்கு தான் நம்ம பூஜை. அந்த பூஜையில் உட்காந்துக்கும் பொழுது எவ்வளவு அற்புதமாக இருக்குது பாருங்க. மனசு நியமனத்துக்கு முன்னாடி ஆரம்பத்தில் நியாசம் பண்ணிப்பார். இந்த நியாசம் அப்படின்னாலே லகுன்யாசம் பண்ணிக்கணும் ஒவ்வொரு பூஜையிலையுமே. இந்த லகுன்யாசம் பண்ணும் பொழுது பகவானை தியானம் பண்ணிட்டு அதாத்மானம் சிவாத்மானம் ஸ்ரீ ருத்ரரூபம் தியாயேத். ருத்ரரூபத்தை தியானம் செய்துண்டு நம்மளுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் தேவதைகளை ஸ்தாபனம் பண்ணிக்கணும். பிரஜனனே பிரம்மா திஷ்டத்து ஆரம்பிச்சு இப்படி ஒவ்வொரு அங்கத்திலையும் சரீரம் முழுக்க தேவதைகள் சாநித்தியமாக இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டு தியானம் செய்து கொண்டு மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணணும். அக்னிர்மே வாஜி ஸ்ருதா வாக்ஹிருதயே ஹிருதயம் மயி அஹம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி. அக்னி இருக்கே, இந்த அக்னி என் வாக்குல இருக்கார். வாக்குக்கு அதிபதியான தேவதை. அந்த வாக்கோ என் ஹிருதயத்தில் இருக்கு, ஹிருதயமோ என்னிடத்துல இருக்கு. நானும் அமிர்தத்தில் அடக்கம், மரணமில்லா ஸ்வரூபம். நான்கிறது எது பிரகாசிக்கிறதோ அதுக்கு மரணம் கிடையாது, ஜனன மரணம் ரகிதமான வஸ்து, அதுதான் பிரம்மம். அதே மாதிரி வாயுர்மே பிராணே ஸ்ரிதா பிராணோ ஹிருதயே ஹிருதயம் மயி அஹம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி. இந்த வாயு என் பிராணனில் அடக்கம், பிராணனோ என் ஹிருதயத்தில் அடக்கம், ஹிருதயமோ என்னிடத்தில் அடக்கம், நானோ அமிர்தத்தில் அடக்கம், அமிர்தமோ பிரம்மத்தில் அடக்கம். சூர்யோ மே சக்ஷுஷி ஸ்ரிதா. அந்த மாதிரி சூரியன் என் கண்குள்ள அடக்கம். இந்த கண்ணால் தானே சூரியனை பார்க்குறோம். சூரியனுடைய வெளிச்சத்தில் காணக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் இந்த கண்ணால் தானே பார்க்கிறோம். அந்த கண்ணோ என் ஹிருதயத்தில் அடக்கம், ஹிருதயமோ என்னிடத்தில் அடக்கம், நானோ அமிர்தத்தில் அடக்கம், அமிர்தமோ பிரம்மத்தில் அடக்கம். அதே மாதிரி சந்திரன் மனசுக்கு அதிஷ்டானமான தேவதை. அந்த சந்திரன் வெளியில் இருக்கக்கூடிய சந்திரன் என் மனதில் அடக்கம், என் மனதோ ஹிருதயத்தில் அடக்கம், ஹிருதயமோ என்னிடத்தில் அடக்கம், இந்த நானோ அமிர்தத்துவத்தில் அடக்கம், அமிர்தமோ பிரம்மத்தில் அடக்கம். திக்குகள் திஷோ மே ஸ்ரோத்ரே ஸ்ரிதா. இந்த திக்குகள் இருக்கேன் காதில் அடக்கம், காதில் அடங்கியிருக்கு. திக் தான் சப்தத்துக்கு ஆகாச குணகம், சப்தம் சப்த குணகம் ஆகாசம். அந்த ஆகாசம் திக்வியாபகமாக இருக்கே, அந்த திக்கானது என் காதில் அடக்கம், அந்த காது என்னிடத்தில் அடக்கம், நானும் அமிர்தத்துவத்தில் அடக்கம், அமிர்தமோ பிரம்மத்தில் அடக்கம். அதே மாதிரி ஜலம் அப்தேவதை இருக்கேன் ரேதஸில் அடக்கம், ரேதஸோ என்னிடத்தில், நானோ அமிர்தத்தில், அமிர்தமோ பிரம்மத்தில் அடக்கம். இந்த பூமி இருக்கேன் என் சரீரத்தில் அடக்கம். பஞ்சபூதாத்மகமான இந்த சரீரம் பிருத்திவி சம்பந்தம் தான் ஜாஸ்தி, பார்த்த சம்பந்தம். இந்த சரீரமோ என் ஹிருதயத்தில் அடக்கம், ஹிருதயமோ என்னிடத்தில் அடக்கம், நானோ பிரம்மத்தில் அமிர்தத்துவத்தில் அடக்கம், அமிர்தமோ பிரம்மத்தில் அடக்கம். அதே மாதிரி ஓடதி வனஸ்பதிகள்லாம் என்னுடைய ரோமகூபங்கள் அடக்கம், ரோமமோ என்னிடத்தில், நானோ அமிர்த ஸ்வரூபி, அமிர்தமோ பிரம்மத்தில் அடக்கம். இந்திரன் என் பலத்தில் அடக்கம், என் பலமோ என் ஹிருதயத்தில் அடக்கம், ஹிருதயமோ என்னிடத்தில், நானோ பிரம்மஸ்வரூபம். பர்ஜன்ய தேவதை என்னுடைய உச்சந்தலையில் அடக்கம்,
அதுவோ என்னிடத்தில் அடக்கம், நானோ பிரம்மஸ்வரூபம். இப்படி அனுசந்தானம் இருக்கே, இதுதான் உன்னதமான நியாசம். இந்த நியாசத்தை நம்ம அனுசந்தானம் பண்ணாலே சமாதி சுகம் வந்துடும். அந்த மாதிரி ரிஷிகள்லாம் அமைச்சு கொடுத்துருக்கா. இந்த பூஜையை சாமானை வைத்து கொண்டு பூஜைக்கு நடுப்புற உட்கார்ந்தாலே ஒரு ஆனந்தம். உட்கார்ந்து இருக்கிறவளை பார்த்தா தனி ஒரு ஆனந்தம். அது நம்ம உட்காந்துட்டா கேட்கவே வேண்டாம், தனி ஒரு ஆனந்தம். டைம் போகிறது தெரியாது. இப்படி இந்த தியான சுகத்தில் ஆழ்ந்து இருந்து தனக்குள்ள எந்த ஒரு தியானத்தில் எந்த ஒரு பகவான் பிரகாசிக்கிறாரோ அந்த பகவானை வெளியில் ஆவாகனம் பண்ணுறது. இப்படி ஆவாகனம் பண்ணி ஷோடசோபச்சார பூஜை. பூஜையினுடைய தத்துவம் என்ன? நம்மளுக்குள்ள அந்த அந்தராத்மாவான பகவான் பரமாத்மா பிரகாசிச்சென்றிருக்கார். அந்த பரமாத்மாவை பிரகிருதிகள் அனைத்தும் பூஜை பண்ணிட்டு இருக்கு. அதை நம்ம கவனிச்சுட்டு உட்காரணும். அதை கவனிக்க முடியாததுனால வெளியில் நம்ம பூஜை பண்ணுறோம். நீ பூஜை பண்ணி பூஜை பண்ணி பூஜை பண்ணி உனக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பூஜையை நீ பார்க்கணும். உனக்குள்ள அப்படி என்ன பூஜை நடக்கிறது அப்படின்னு கேட்டையானால் அதுக்கு ஒரு குழு கொடுக்குற மாதிரி தான் மானசிக பூஜான்னு வச்சுருக்க. சதுஷ்டிபச்சார பூஜை பண்ண முடியலன்னா ஷோடசோபச்சாரமாவது பண்ணு. ஷோடசோபச்சார பூஜையும் பண்ண முடியல அப்படின்னா மானசிக பூஜா. ஜபம் பண்ணுறா, பஞ்சாட்சர ஜபம் பண்ணுறா, அஷ்டாட்சரி ஜபம் பண்ணுறா, தியான ஸ்லோகம் சொல்லிடுறா, தேவதை ஹிருதயத்தில் தியானம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அவருக்கு பூஜை பண்ண வேண்டாமா அப்படின்னா அதுக்கு மானசிக பூஜை. மானசிகமாக அலம் பிருத்திவியாத்மனே கந்தம் சமர்ப்பயாமி, ஹம் ஆகாஷாத்மனே புஷ்பான் சமர்ப்பயாமி, யம் வாயுவாத்மனே தூபமாக்ராபயாமி, ஹரம் மன்யாத்மனே தீபம் தர்சயாமி, மம அமிர்தாத்மனே அமிர்தம் நிவேதயாமி, சர்வாத்மனே சர்வோபச்சாரான் சமர்ப்பயாமி. இப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சோபச்சாரம்னு பேர். இந்த பஞ்சோபச்சாரமான மானசீக பூஜையாவது பண்ணணும். அது ஏன் வச்சிருக்க அப்படின்னு தெரியுமா? நம்ம ஹிருதயத்தில் பிரகாசிக்கக்கூடிய அந்தராத்மாவான பகவானை இந்த பூமி இருக்கே பூஜை பண்ணுறது. எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னா பூமியினுடைய குணம் கந்தம். கந்தவதி பிருத்திவி தர்க்கசாஸ்திரத்தில் சொல்லுவா. அந்த மாதிரி லம்ங்கிறது பிருத்திவி பீஜம். லம் பிருத்திவியாத்மனே. அத்தகையான அந்த பிருத்திவி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு கந்தம் சமர்ப்பணம் பண்ணுறேன்னு வெளிப்படையான அர்த்தம். ஆனால் உனக்குள்ள சுகந்தம் வீசுறது, உடம்புல சோப் போட்டுக்கிற, பவுடர் பூசிக்கிற, அப்படி சுகந்தத்தை அனுபவிக்கிறாய். யார் அனுபவிக்கிறாய்? சிந்திச்சு பார்த்துருக்கோமா? யார் அனுபவிக்கிறா? சுகந்தமோ துர்கந்தமோ யாருக்கு தெரியறது? எனக்கு தெரியறது. எனக்கு தானே தெரியறது. வாஸ்தவத்தில் இந்த மூக்குங்கிறது ஒரு துவாரம் தானே தவிர மூக்கு அனுபவிக்கல. மூக்கு வழியாக அனுபவிக்கிறது நான். இந்த நான்கிறது என்ன? பிரம்மஸ்வரூபம். இப்படி பூமி கந்த வடிவமாக இருந்து கொண்டு நாசிகேந்திரிய துவாரம் வழியாக உள்ளுக்குள்ள அந்தராத்மாவான பகவானை பூஜை பண்ணுறது. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பகவான் கிளம்பிட்டாருன்னா கந்தம் எவ்வளவுதான் போட்டாலும் ஊதுபத்தி ஏற்றினாலும் சுகந்தமாக இருக்குன்னு சொல்லுமா? இல்லை துர்கந்தமாக இருக்குன்னு பேசுமா? இல்லையே. இதனாலேயே தெரிஞ்சுக்கணும், ஹிருதயத்தில் அந்தராத்மாவான பகவானை இந்த கந்த ரூபத்தில் இருந்து பிருத்திவி பூஜை பண்ணுறது பிரகிருதி தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். அதே மாதிரி ஆகாசம். ஆகாசத்தினுடைய ஒரு குணம் என்ன? சப்தம். அந்த சப்த ரூபமாக இருந்து நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் சப்த ரூபமாக இருந்து கொண்டு ஆகாச தெய்வத்தை
ஸ்ரோத்ரேந்திரிய துவாரம் வழியாக உள்ளுக்குள்ளே போய் அந்தராத்மாவான பகவானை பூஜை பண்ணிட்டு வர்றது. அந்த அந்தராத்மாவான பரம்பொருள் இருக்கிற மட்டும்தானே காது கேட்கறது. அது டிக்கெட் வாங்கின்னு கொடுத்துனா உள்ளுக்குள்ளேருந்து கிளம்பிடுத்துனா, இந்த கிரகத்துலேருந்து அந்த பரமாத்மா கிளம்பிடுத்துனா காது கேட்காது. எவ்வளவுதான் வாத்தியங்கள்லாம் வாசித்தாலும் சப்தம் போட்டாலும் கேட்குமா? கேட்காது. எதிர்த்து பேசினா திருப்பி எதிர்த்து பேசுமா? திட்டினா எதிர்த்து பேசுமா? சித்தப்பிரஜன் ஞானிகள் அப்படிதான் இருப்பாளாம். ராமாயணத்தில் பரதன் ராமனிடத்தில் காட்டில் போய் ராஜ்யத்துக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணும் பொழுது ராமர் வைராக்கிய பிரதானமான வார்த்தைகள்னால பரதனை சமாதானப்படுத்தியும் பரதன் சொல்கிறார், உங்களால் இப்படி பேச முடியும். ஏன்னா யதாமிருத ததா ஜீவன் யதா சதி ததா சதி யசேஷ புத்திலாபஸ்யாத் பரிதப்பியேத கேனசா. சரீரம் இருக்கும்பொழுதே சரீரம் இல்லாதவனாக நீங்கள் இருக்கேள். தேகஸ்தோபின தேகஸ்தா. சரீரத்தை ஏதாவது திட்டினான்னாக்க எதிர்த்து பேசுமா? ஜடமான சரீரம் மாலை போட்டா இல்லைன்னா பல்லு இழிக்குமா, சிரிக்குமா? அந்த மாதிரி நீங்கள் சுகதுக்கம் எதுலேயும் பாதிக்கப்படாதவாளாக இருக்கேள். சித்தப்பிரஜ லட்சணம் அது. நான் காது கேட்க மாட்டேங்குது. இந்த உள்ளுக்குள்ள அந்தராத்மாவான பகவான் இருக்கிற மட்டும்தான் இந்த அனுபவங்கள்லாம். அதனாலேயே தெரிஞ்சுக்கணும், ஆகாசம் சப்தரூபமாக இருந்துன்னு அந்தராத்மாவான பரமாத்மாவை பூஜை பண்ணிட்டு வருது. அதே மாதிரி அக்னி தேஜோ வடிவமாக இருந்து பிரகாச வடிவமாக இருந்து சக்ஷுரிந்திரிய துவாரம் வழியாக உள்ளுக்குள்ளே போய் அந்தராத்மாவான பகவானை பூஜை பண்ணுறது. அந்த உள்ளுக்குள்ள அந்தராத்மா இருக்கிறதுனால தான் சக்ஷுஸ் பார்க்கறது, கண்ணு பார்க்கறது, இது நல்லது கெட்டது எல்லாம் சொல்கிறது. அதே மாதிரி வாயு ஸ்பர்ஷேந்திரிய துவாரம் வழியாக உள்ளுக்குள்ளே போய் அந்தராத்மாவான பகவானை பூஜை பண்ணுறது. எனக்கு சுகமாக இருக்கு, வேர்த்ததுன்னா ஃபேன் போட்டால் ஆஹா ஆனந்தமாக இருக்குன்னு சொல்கிறான். ரொம்ப குளிர்காலமாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப குளிர்றதுன்னு சொல்கிறான். அப்போ சூடு ஏதான்னு கொடுத்தா இதமாக இருக்குன்னு சொல்கிறேன். இதெல்லாம் யார் சொல்கிற? நான் சொல்கிறேன். இந்த நான் யார் விசாரிச்சிருக்கோமா? அதை கவனித்து பார்க்கணும். வாயு ரோமகூபத்வாரம் வழியாக உள்ளுக்குள்ளே போய் அந்தராத்மாவான பகவானை பூஜை பண்ணுறது. அதை நம்ம கவனித்து பார்க்கணும். அதே மாதிரி ஜலம், ஜலத்தினுடைய குணமே மாதுரியம், டேஸ்ட். ஜலம் மாதுரிய குணகமாக இருந்து கொண்டு ரசனேந்திரிய துவாரம் வழியாக உள்ளுக்குள்ளே போய் அந்தராத்மாவான பகவானை பூஜை பண்ணுறது. அது உள்ளுக்குள்ளே இருக்கிறனால தானே இந்த தீர்த்தத்தை ஊற்றினா டேஸ்ட்டு தெரிகிறது. இல்லைன்னா உள்ளுக்குள்ளே பரமாத்மா டிக்கெட் வாங்கிட்டு போயாச்சுன்னா பால் ஊற்றுனா தெரிகிறதா ஏதான்னு இன்னும் தெரிய மாட்டேங்குது. அதனாலேயே தெரிஞ்சுக்கோ, பிரகிருதியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் பிரகிருதி தத்துவம் அனைத்தும் உத்தராத்மாவான பரமாத்மாவை பூஜை பண்ணிட்டு இருக்கு. அதை நீ ததேக நிஷ்டையாக இருந்து கவனிச்சுட்டு இருக்கிறதுக்கு வெளியில் ஒரு பூஜை பண்ணுற. எல்லாத்துக்குமே ஒரே பிரயோஜனம், சர்வே மனோநிகிரக லக்ஷணாந்தாக. தானமோ ஸ்வதர்மோ நியமோ யமச்ச ஸ்ருதம் ச கர்மாணி ச சத்விரதானி சர்வே மனோநிகிரக லக்ஷணாந்தாக. பரோஹி யோகோ மனச சமாதி. எல்லாத்துக்கும் பின்னாடி ஆத்ம ஞானத்தை அடையணும், சுகமா இருக்கணும். அதுக்கு தானே பூஜை பண்ணுறோம். அதுதானே அந்த ஸ்வரூபத்துக்கு தான் முக்த ஸ்வரூபம், அதுதான் மோட்சம்னு பேர். இப்படி அந்த உபாசனையினால் என்ன, கர்மா உபாசனை ஞானம் மூணும் வேணும். கர்மத்தினால பாஹ்யேந்திரிய நியமனம், உபாசனையினால மனோ நியமனம், ஞானத்தினால சாந்தி ஆத்ம தரிசனம். இப்படி கால வேளையில் கர்ம மார்க்கம் பிரவருத்தி மார்க்கம், மத்தியான வேளையில் உபாசனை, அதோடு கூடி ஆத்ம ஞானம்.
இப்படி பூஜையா பத்ததி, பூஜையினுடைய தத்துவங்கள், ஷோடசோபச்சார பூஜா, பஞ்சோபச்சார பூஜா தத்துவத்தை பார்த்தோம். இந்த பூஜைக்கு அப்புறம் வைஸ்வதேவம், அதை அடுத்த ஆன்மீகத்தில் பார்க்கலாம். ராம் ராம். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ.